நடிகர் செந்தில் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் மற்றும் அரசியல்வாதியும் ஆவார். இவரும் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியும் சேர்ந்து பல நகைச்சுவை படங்களில் நடித்து இன்று வரை மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பெற்றுள்ளனர். இவர் இயற்பெயர் முனுசாமி. இவர் செய்யும் தொழில் நகைச்சுவை நடிகர் மற்றும் அரசியல்வாதி. இவரது மனைவி பெயர் கலைச்செல்வி. இவரது பிள்ளைகள் மணிகண்ட பிரபு, ஏமச்சந்திர பிரபு. செந்தில் அவர்கள் 1951ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முதுகுளத்தூர் என்னும் ஊருக்கு அருகில் உள்ள இளஞ்செம்பூர் என்ற ஊரில் பிறந்தார். இவரது தந்தை ராமமூர்த்தி மற்றும் தாயார் திருக்கல்லம்மல் ஆவார். இவரது இயற்பெயர் முனுசாமி ஆகும். இவருடன் பிறந்தவர்கள் 6 பேர். இதில் செந்தில் 3ஆவதாக பிறந்தார். 5ஆம் வகுப்பு வரை படித்த இவர் தந்தை தூற்றிய காரணத்தால் தனது 12ஆம் வயதில் சொந்த ஊரை விட்டு ஓடி வந்தார். முதலில் ஒரு எண்ணெய் ஆற்று நிலையத்தில் வேலை சேர்ந்தார். பின்னர் ஒரு மதுபான கடையில் பணிபுரிந்தார். பின்பு நாடகத்தில் சேர்ந்து தன்னுடைய நடிப்பு திறமையை வளர்த்து கொண்டார். இதுவே அவர் திரையுலகத்தில் நுழையும் உதவியாக இருந்தது. சிறு வேடங்களில் நடித்து வந்த இவருக்கு 1983ஆம் ஆண்டு வெளியான மலையூர் மம்புட்டியான் படம் திருப்பு முனையாக ஏற்படுத்தியது. தனது பெற்றோர்களை 14 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்க சென்ற இவர் இன்முகத்துடன் வரவேற்கப்பட்டனர். 1984ஆம் ஆண்டு கலைச்செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு மணிகண்ட பிரபு, ஏமச்சந்திர பிரபு என 2 மகன்கள் உள்ளனர். செந்தில் அவர்கள் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஒரு கோவில் ஒரு தீபங்கள், ஆடுகள் நினைக்கின்றன, இன்று போய் நாளை வா, தூறல் நின்னு போச்சு, மஞ்சள் நிலா, சாட்டை இல்லாத பம்பரம், அம்பிகை நேரில் வந்தார். செந்தில் அவர்கள் அரசியல் வாழ்க்கை. அதிமுகவில் நட்சத்திர பேச்சாளராக இருந்த இவர் 2011, 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரசாரம் செய்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அமமுகவில் இணைந்தார். அங்கு அவருக்கு கட்சி அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு அமமுகவில் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். 11 மார்ச் 2021 அன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்.